தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் இறுதிக்கட்டத்தை அண்மித்துள்ள நிலையில் தென்னிலங்கை அரசியல் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் அடுத்து வரும் நாட்களில் பல முக்கிய அரசியல் மாற்றங்கள் மற்றும் கட்சி தாவல்கள் இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து பிரதான கட்சி மட்டத்தில் பல்வேறு கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இரண்டு முக்கிய அரசியல் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் கட்சி மாறுதலுக்காக இந்த முயற்சியை மேற்கொண்டு வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலில் கட்சிக்கு அதிக அனுகூலங்கள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இந்த மாற்றங்கள் இடம்பெறவுள்ளன. அண்மையாக கருத்து கணிப்புகளுக்கு அமைய வயதானவர்களின் ஆதரவு ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஏனைய வயதினர் சஜித் மற்றும் அனுரவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தென்னிலங்கை அரசியலில் பாரிய மாற்றம் ஒன்று ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அறநெறி பாடசாலை ஆசிரியர்களை ஊக்குவிக்கும் வகையில் 7500 ரூபாய் வருடாந்த கொடுப்பன ஒன்றை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான கலாநிதி பந்துல குணவர்தன இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நகர்பகுதியில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் சுவரொட்டிகளை இரவில் ஒட்டி கொண்டிருந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 2 ஆதரவாளர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவினை நேற்று பிறப்பித்துள்ளது. மட்டு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று நள்ளிரவு போலீசார் வீதி கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்திக் கொண்டிருந்துள்ளனர். இதன்போது மாமாங்கம் பகுதியில் வீதியிலுள்ள மின்சார தூண்கள் மற்றும் சுவர்களில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து தேர்தல் சட்டத்தை மீறும் வகையில் சுவரொட்டிகளை ஒட்டி கொண்டிருந்த 2வரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் சுவரொட்டிகளையும் மீட்டுள்ளனர். இதில் கைது செய்யப்பட்ட 2வருக்கும் எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது 2வரையும் நீதவான் சரீர பிணையில் செல்ல அனுமதித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் இன்று தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவ்வருடம் 5ஆம் தர பரீட்சைக்கு 325,879 மாணவர்கள் தோற்றவுள்ளதோடு நாடளாவிய ரீதியில் 2149 பரீட்சை நிலையங்களில் பரீட்சை நடைபெறவுள்ளது. புலமை பரிசில் பரீட்சை நடைபெறும் இன்றைய தினம் பரீட்சை நிலையங்களை சுற்றி ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டாம் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமைச்சர் சுந்தர தெரிவித்துள்ளார். அதே சமயம் மாணவர்கள் பரீட்சைக்கு பேனா பயன்படுத்தினால் கருப்பு அல்லது நீல நிற பேனாவையே பயன்படுத்த வேண்டும் என்றும் வேறு நிறங்கள் பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேரிகம பொகலகம பிரதேசத்தில் உள்ள 2 கட்சி அலுவலகங்களுக்கும் திவிலுப்பட்டிய கித்துள்வள பிரதேசத்தில் உள்ள கட்சி அலுவலகம் ஒன்றுக்கும் தீ வைக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டுள்ளதாக பல்லேவள போலீசார் தெரிவித்தனர். கித்துள்வள கினிதம்மன சந்தியில் அமைந்துள்ள கட்சி அலுவலகம் ஒன்றின் பெயர் பலகைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கீதிவள கிராமத்தில் உள்ள அலுவலகத்தின் பெயர் பலகைகளும் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை குறித்த சுமார் 200 மீட்டர் தொலைவில் உள்ள மற்றொரு கட்சி அலுவலகத்தின் பெயர் பலகைகளும் எரிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திலிருந்து தீப்பெட்டியொன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கீதிவள பகுதியில் எரிக்கப்பட்ட 2 கட்சி அலுவலகங்களுக்கும் அருகில் வைத்து கையால் எழுதப்பட்ட சில சுவரொட்டிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அடுத்த 2 வாரங்களுக்குள் 2023ஆம் ஆண்டுக்கான காப்போத சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படவுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு முதல் பரீட்சைகள் கால அட்டவணைகள் மற்றும் பரீட்சை அட்டவணைகள் என்பனவற்றை தாமதமின்றி நடைமுறைப்படுத்த முடியும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.
மாதக்கணக்கில் வருடங்களில் பிற்போடப்பட்ட உயர்தர பரீட்சை இந்த வருடத்திலேயே நவம்பர் 25ஆம் தேதி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த பின்னர் 48 மணித்தியாலங்கள் சமூக வலைதளங்களை முடக்க தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் எதிர்வரும் 18ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைகின்றது. இந்த நிலையில் 19ஆம் மற்றும் 20ஆம் தேதிகளில் எவ்வித தேர்தல் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படாத நிலையில் சமூக ஊடகங்களில் சேறு பூசுவதை நிறுத்துவதற்காக குறித்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு மற்றும் சமூக ஊடக வலையமைப்பை சேர்ந்த நிறுவனங்களுடன் இணைந்து இந்த திட்டத்தை கவனம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் பிரச்சாரம் செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ள போதிலும் சமூக வலைதளங்களூடாக பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டுக்கு மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கியிருக்கிறோம் என ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் நேற்று நடைபெற்ற ரணிலால் இயலும் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் வரி செலுத்தும் வரம்பை 5 லட்சத்திலிருந்து 7,20,000 ரூபாவாக அதிகரித்திருக்கின்றோம். அதனால் வரி சுமை ஓரளவு குறையும் என்று ரணில் தெரிவித்துள்ளார். மஹியங்கனி பதுளை பிரதான வீதியின் மஹியங்கனி விகாரைக்கு அருகில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். மகிழுந்து ஒன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி உள்ளிட்ட 4 பேர் மஹியங்கனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் 2 நாட்களுக்கு மூடப்படும் என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. மதுவரி திணைக்கள ஆணையாளர் MJ குணசிறி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் காரணமாக நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் மதுபான சாலைகள் மூடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். தெஹிவளி ரயில் நிலையத்திற்கு அருகில் ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து சனிக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. மருதானையிலிருந்து பெலியத்த நோக்கி பயணித்த ரயிலில் மோதியே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். தனது மனைவியை பொல்லால் தாக்கி கொலை செய்ததாக கூறப்படும் கணவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக வாதுவை போலீசார் தெரிவித்தனர். வாதுவை பொத்துப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த மனைவியை கொலை செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தாக்குதலின் போது கொலை செய்யப்பட்ட மனைவியின் சகோதரியும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாதுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கேகாலை மாவனெல்லை பொது சுகாதார பரிசோதகர் காரியாலயத்துக்குள் நுழைவாயிலை உடைத்துக் கொண்டு நுழைந்த கேப் வாகனம் ஒன்று அருகில் இருந்த வைத்திய ஆய்வுக்கூடத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் மாவனெல்லை பொது சுகாதார பரிசோதகர் காரியாலயத்துக்கு சொந்தமான கேப் வாகனமே விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் கேப் வாகனத்தின் சாரதி காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவத்தில் வைத்திய ஆய்வுக்கூடத்தின் மதில் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்பட்ட தங்கத்தூளுடன் நபர் ஒருவரை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இதன்போது துபாயிலிருந்து இந்தியா ஊடாக வந்த சந்தேக நபரிடமிருந்து 1 கிலோ 860 கிராம் தங்கத்தூளை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். மேலும் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீர்கொழும்பைச் சேர்ந்த 37 வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு தெரிவித்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரஃபூக் ஹக்கீம் மேடையில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவமானது மட்டக்களப்பில் இடம்பெற்றுள்ளது. சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார நடவடிக்கையின் போது ரஃபூக் ஹக்கீம் உரையாற்றும் வேளை திடீரென கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது.
இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.